அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பரிமள மகால் தான் வந்திருக்கோம். பரிமள மகாலில் இன்றைக்கி கண்காட்சி லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஈவினிங் 6 o'clock அதுக்கப்புறம் தாங்க போயிருந்தோம். ஃபுல் ரஷ்ஷாக இருந்தது, செமையாக இருந்துச்சு. உள்ளே போனோம். உள்ளே போகும்போதே அவங்கவுங்க அட்வர்டைஸ்மெண்ட் சீட்டெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே போனோங்க. ஃபேமிலியாக தான் போயிருந்தோம். ஃபுல்லாக வந்து தூரி இந்த மாதிரி எல்லாமே போட்டிருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒட்டகம்லாம் இருந்துச்சுங்க புதுசாக. நாங்கள் வந்து எல்லா கண்காட்சிக்கும் போயிருந்தோம். ஆனால் இந்த டைம் வந்து புதுசாக ஒட்டகம்லாம் வந்துருந்துச்சு. அதில் குழந்தைங்களாம் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரிலாம் இருந்தது. அடுத்தது மயிலாட்ட தூரி இது எல்லாமே இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே என்ட்ரன்ஸில் போனோங்க. உள்ளே போயிட்டு அங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பானிபூரி சிப்ஸு இதெல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மிஷின் ஒன்று வச்சுருந்தாங்க, அதை காமிச்சாங்க. அடுத்து குழந்தைங்களுக்கு ஸ்டிக்கர்லாம் காமிச்சாங்க. இந்த சைடு வந்தோம்னா பெட்டு, சோஃபா, சேரு எல்லாமே இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது கூலர், ஃபேனு அதெல்லாம் இருந்துச்சு. இந்த சைடு லேடிஸ்க்கு தோடு, பேண்டில்ஸு எல்லாமே இருந்துச்சு. செமையாக இருந்துச்சுங்க. அடுத்து வந்து லேடிஸ்க்கு வளையல், செயினு, சாரீ எல்லாமே இருந்தது. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. பேக்கெல்லாம் வந்து ரொம்ப சீப்பான ரேட்டில் கொடுத்தாங்க. அல்வா, மிட்டாய், முட்டை மிட்டாயின்னு சொல்லி புதுசாக விற்றுட்ருந்தாங்கங்க. பேகு வந்து பெரிய பேக் வந்து 300 ரூபா சம்திங் சொன்னாங்க. நாங்கள் எங்கள் கூட வந்தவங்க வந்து எங்கள் ரிலேஷன் வாங்கினாங்க. மோதிரம், சாரிக்கு மேட்சாக பேங்கிள்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த சைடு வந்தோம்னா இதில் எழுதி நம்ம வந்து அந்த பாக்ஸ்குள்ளே போட்டோம்னா 2 நாளில் நம்மளுக்கு வந்து குலுக்கி எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதில் போட்டோம். இந்த மிஷின் எதுக்காகனா இது வந்து கரண்ட்டும் இல்லை செல்லும் இல்லை, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. வலிக்கெல்லாம் நல்லாயிருக்கும்ன்ட்டு அதை முடிச்சுட்டு இந்த சைடு வந்தோம்னா ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஐட்டம், லேடிஸ்க்கு, குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து மீன் தொட்டியில் போடுறதுங்களாமா, பபிள்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு விற்றுட்டு இருந்தாங்க. இதுவும் செமையாக இருந்துச்சு. இது முடிச்சுட்டு முறுக்கெல்லாம் வந்து நம்ம சுடுறதுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்குல்ல, அதை பார்த்தோம். அடுத்தது ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டானது 90s ஃபேவரட் மிட்டாய் எல்லாமே இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து வெளியே வந்தோம். பலூன் சுடுறது அதை முடிச்சுட்டு இந்த இடத்துல சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாங்க. அங்கே ஐஸ்கிரீம் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சில்ட்ரன்ஸில் ரொம்ப ஜாலியாக போட்டிங் போயிட்டு இருந்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப குட்டீஸ்க்கெல்லாம் வந்து பலூனில் உட்காந்து விளையாடுறதெல்லாம் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அவங்க வந்து செமையாக என்ஜாய் பண்ணாங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட்ற ஃபுட்டுக்கு போயிட்டோம். அங்கே வந்து கூல்ட்ரிங்க்ஸு, பிரியாணி வந்து பை 1 get 1 போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒரு பேக் வாங்கினோம். இது வந்து 100 rupees தான் இந்த பேகு. இதை முடிச்சுட்டு நாங்கள் பிரியாணி வாங்க போயிட்டோம். ஒரு பிரியாணி பிளேட் வாங்கினா ஒரு பிரியாணி பிளேட்டு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் 180 rupeesக்கு இது ஒர்த்து இல்லைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா ஒருத்தர் ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்குலாம் பிரியாணி போடல, பீஸும் கம்மியாக தான் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு ஷவர்மா 3 வாங்கினோம். ஷவர்மா. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாங்க. பிரியாணி. அடுத்தது இந்த பக்கம் வந்து வெஜ்ஜு நூடுல்ஸு 40 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது வெஜ்ஜு எக் ரைஸ் 2 வாங்கியிருந்தோம். இது எல்லாமே நாங்கள் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு ஓகே தாங்க. நெக்ஸ்ட்டு அந்த சைடு போனோம்னா குழந்தைங்கள சர்க்கிள் விளையாடுறது இதெல்லாம் இருந்தது. அந்த சைடு போனோம்னா ஜிகிர் தண்டை போட்டிருந்தாங்க. செடியெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்கங்க. பட் ரேட்டு கொஞ்சம் ஓவராக இருந்தது. செடியெலாம் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. தொட்டியோடவே கொடுத்தாங்கங்க. 180, 200 இந்த மாதிரி சம்திங் இருந்தது. அடுத்தது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் போகிற ரயில் கேம்ஸ் இருந்தது. செமையாக விளையாண்டாங்க. அடுத்தது நாம் காப்பி கப்பில் போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது கார். இதுவும் செமையாக இருந்துச்சு. எல்லாமே வந்து 100 rupees. அடுத்தது நானும் எங்கள் சிஸ்டர் அண்ட் பாப்பா ஃபோட்டோ எடுத்தேங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்தது ட்ரெயினில் நாங்களும் ஒரு ரவுண்டு விளையாண்டோம். மணி 10 தெரியல. ஒட்டகத்து கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.